காந்தி உடைய மகிமை அப்படிங்கிற ஒரு வகுப்பு இருக்குங்க. இதுக்கு கட்டணம் வந்து 2000 ரூபாய் தான். நேரடி வகுப்பு. கலந்துக்க வாய்ப்பு இருக்கிறவங்க தாராளமாக கலந்துக்கலாம். ஐயா அவர்களை வருக வருகன வரவேற்கிறோம். உலகத்தில் மூத்த கடவுளான சிவனையும் சக்தியும் ஈன்றெடுத்த முதல் புதல்வரான முருகனுக்கு அண்ணனான முதல் உலகத்துக்கே பெரும் பொருளான ஆதி முதலான விநாயகப் பெருமானை பாதந்தொட்டு வணங்கி அவரை ஈன்றெடுத்த சிவபெருமானையும் சக்தியும் பாதந்தொட்டு வணங்கி அவர் அளிக்கும் வாக்குக்கு அடிபணியும் முருகப்பனை வணங்கி, அதுபோல என்னுடைய குலதெய்வம் அங்காள பரமேஸ்வரியை வணங்கி, எனக்கு குருநாதர் கிடையாது அப்படிங்கிறத நிறைய வீடியோவில் சொல்லிருக்கிறேன். நூல் படிக்கலைன்னு சொல்லிருக்கிறேன். நூலை படிக்கலை, ஒரு நூல் கூட படிக்கலை. அப்போ என்னுடைய சரக்கு பூரா என்னுடைய தயாரிப்பு. இது 100க்கு 100 உண்மை. ஒரு சோசியம் சொல்லும் அளவுக்கு நானே ஆராய்ச்சி பண்ணி எடுத்து அத்தனையும் மிகப்பெரிய பொருளாக மாணவருக்கும் மக்களுக்கும் பெரிய சோசியக்காரருக்கும் இளைஞர்களுக்கும் படிக்கும் இளைஞர்களுக்கும் இதை நான் அர்ப்பணிக்கிறேன். இந்த கருத்துகள் அனாவசியமாக நினச்சி கீழே போட்டுறாதீர்கள். பெரும் பொருள், இது அழியாத சொத்து. மிகப்பெரிய ஒரு கருத்துக்களை எல்லாம் எடுத்து உங்களிடம் ஒப்படைக்க போகிறேன். இதை நன்றாக எடுத்து பயிற்சி கொண்டு போங்க. எளிமையாக சாதகம் சொல்லலாம். ஷார்ட் கணக்கு, எல்லாமே ஷார்ட் கணக்கு அப்படின்னு சொல்லி, அப்புறம் இங்கே வந்திருக்கும் சோசிய நண்பர்களுக்கு நன்றி தெரிவித்து, இந்த சங்கத்தை நடத்தி கொண்டிருக்கும் என் தம்பி பூபதி தம்பிக்கு நன்றி தெரிவித்து, வீடியோ எடுக்கும் நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து, இதை பார்த்து கொண்டிருக்கும் தமிழ் மக்களுக்கு பெரியோர்களை வணங்கி சிறியோர்களை வாழ்த்தி தாய்மார்களை வணங்கி என்னுடைய கருத்துகள் மக்களிடம் போய் சேர வேண்டும் என்று நான் தெரிவிக்கிறேன். அது மட்டுமல்ல, வெளிநாட்டில் வாசிக்கும் தமிழ் மக்கள் தொழில் சிறப்பில்லை, குடும்பத்தில் பிரச்சனை, என்ன பண்ணுவதுன்னு தெரியல, எந்த சோசியக்காரை போய் பார்த்து நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனை தீர்க்கிறதுக்கான வழி தேட முடியும் அப்படின்னு அந்த கவலையெல்லாம் தேவையில்லை. என்னிடம் நீங்கள் எதை கேட்டாலும் பதில் சொல்லுவேன், எதுக்கு வேணாலும் பதில் சொல்லுவேன். உங்கள் குடும்ப பிரச்சனைகள் ஆயுள் காலம் மட்டும் எப்படி இருக்கும், தொழில் முறை எப்படி இருக்கும், மேல்மைப்பட்ட நிலை எப்படி இருக்கும், சொந்த வீடு இருக்குதா இல்லையா, எப்போ கட்டுவோம், குழந்தைங்கள்லாம் நமக்கு உதவியாக இருக்குமா, மனைவி நட்பாக இருக்குமா, அத்தனை நிகழ்வுகளும் ஒரு பேப்பரில் தெரிஞ்சுக்கலாம். புக்கு தேவையில்லை, ஒரே பேப்பர். அதில் நம்ம தெரிஞ்சிக்காத விஷயம் இல்லை. 20 உறவுக்கு சாதாரணமாக சொல்லலாம். சாதாரணமான அங்கே நடக்கிற விஷயங்கள் அத்தனையும் சொல்லிவிட முடியும் 20 உறவுக்கு. சாதகங்கிறது ஒரு கால்குலேட்டரு, கடினப்பட்டு எடுக்க தேவையில்லை. கையில் விரலில் அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது பதில் சொல்லிக்கிட்டே இருக்கும். இதுதான் நான் கற்ற வித்தை, மிகப்பெரிய வித்தை. அதுபோல் நான் மக்களுக்கு பெரும்பொருள் அளிக்கிறேன். அதை நீங்கள் எடுத்து செலவு செய்யுங்கள். சொல்லும் கருத்தை சொல்லி காசு வாங்கிக்கிங்க. மாணவருக்கு அதான் சொல்கிறேன், இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. நீ சொன்னீங்கன்னா ஆமாம்பாங்க, காசு வாங்கிச்சோம். அந்த மாதிரி அதே மாதிரி ஒரு குடும்ப தலைவர் குடும்பத்தை இயங்கும்போது ஒரு தவறு செய்தால் மனைவி கேட்க முடியாது, பிள்ளைங்க கேட்க முடியாது, ஆனால் கவலைப்பட்டுக்கிட்டே வாழ்வார்கள். அப்போ குடும்ப தலைவர் குடும்பத்தை பூ மாதிரி வச்சுருக்கணும். அதை ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் இதை சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்க வேணாம். நாம் அது நம்ம குடும்பத்துக்கு மிகப்பெரிய நல்லதாக ஆகும். அதனால் இதை ஒரு கருத்துக்களாக சொல்கிறேன். என்னடா இப்படி சொல்கிறாங்களேன்னு என்னிடம் கோவித்து கொள்ளாதீர்கள். நான் இதை சொல்லணுங்கன்னு விருப்பப்பட்டேன், சொல்கிறேன். அது மாதிரி ஒரு குடும்பத் தலைவர் குடும்பத்து மேலே கவனத்தை செலுத்தலைன்னா அந்த குடும்பம் வீணாக போயிடும். நம்மளுடைய கவனம் தொழிலில் ஒரு பக்கம் இருக்கணும், குடும்பத்தில் மனைவி ஒரு பக்கமும் பிள்ளைங்கள் ஒரு பக்கமும். அந்த கவனங்கள் குடும்ப தலைவனுக்கு குறைஞ்சி போனால் அந்த குடும்பம் சிதறுமா. இது மாதிரி நிறைய சாதகம் வருது. இது ஏன் நான் சொல்ல வேண்டியது வருதுன்னா, அந்த மாதிரி வர்றதுனால தான் நான் சொல்கிறேன். குடும்பத் தலைவர் குடும்பத்தை பொறுப்பாக கவனிச்சுக்கலைன்னா
அந்த குடும்பம் வந்து நசுங்கி போன நிலைக்கு ஆளாயிடுது. இது ஒரு பாயிண்ட். அது மட்டும் இல்லை, இந்த லாட்ரி சீட்டு வாங்குவாங்க, வாடிக்கையாக வச்சுருப்பாங்க. லாட்ரி சீட்டில் இந்த ஒரையர் சீட்டு ஒரு காலத்தில் இருந்தபோது ஒரு வீட்டையே விற்று லாட்ரி சீட்டு வாங்கினார் இந்த பள்ளிப்பாளையத்திலேயே. அது எங்கள் பக்கத்தில் தான் ஏதோ ஒரு கிராமத்தில் இருந்து அந்த சம்பவம் நடந்துச்சு. இது உண்மையால் நடந்த சம்பவம். ஒரு லாட்ரி சீட்டு வாங்கினோம்னா நமக்கு கிறக ஒத்துழைக்கணும், இல்லைன்னா அதை மீண்டு வர முடியாது. அப்போ எண்ணங்கள் என்ன ஆகும்? லாட்ரி சீட்டு வாங்குறவங்களுடைய சாதகம் செவ்வாயும் சனியும் கிடக்கூடாது. அதை குரு தொடர்பு கொள்ளணும், குரு நட்சத்திரம் இங்கே பார்க்கணும். இப்படி இருந்தால் லாட்ரி சீட்டு வாங்கினா நஷ்டங்கள் வராது. 10,000 ரூபாய்க்கு வாங்குகிறோம், என்னைக்காச்சும் அந்த 10,000 ரூபாய் கிடைச்சிடும். அப்போ அந்த மாதிரி இல்லை, என்ன ஆகும்? நாம் விட்ட பணத்தை பிடிக்கணும்னு அதிலேயே கவனத்தை செலுத்தி குடும்பத்து மேலே அக்கறை இல்லாத போயிடுது குடும்ப தலைவருக்கு. இது ஏன் சொல்கிறேன்? சாதகத்தை பற்றி தான் பேசணும், இதை ஜனங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறேன். அந்த மாதிரி லாட்ரி சீட்டு வாங்குறீங்க, நம்ம சாதகத்தில் அதிர்ஷ்டம் இருக்குதா இல்லையா தெரிந்து கொண்டு வாங்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் சாப்பாட்டுக்கு வச்சிருக்கும் பணத்தில் சீட்டு வாங்குவோம். உண்மையான கருத்து, குடும்பத்தை நசுக்கி போடுவோம். இது ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி செயல்படும் மக்கள் வந்து யோசித்து அதை செய்யுங்கள். சாதகத்தில் அதிர்ஷ்டம் இருக்குதானே, சோசியரிடம் கேளுங்க, ஒருத்தரிடம் கேட்க வேணாம், பத்தாது. 4 சோசியக்காரரை கேளுங்க, ஒரு தரம் மட்டும் கேட்டு வச்சுக்கோங்க. 4 சோசியக்காரர் ஒரே மாதிரியே சொல்கிறாங்களா, உனக்கு யோகம் இருக்குதுயா, வாங்கினா 15 கிடைக்கும் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்களா? இல்லை 3 பேர் சொன்னாக்கா அது ஓகே. இது எல்லாம் கவனித்து லாட்ரி சீட்டு வாங்க. லாட்ரி சீட்டுங்கிறது பொழுதுனிக்கும் கஷ்டப்படுறவங்க ஒரு 1000 ரூபாய்க்கு கண்மூடித்தனமாக 800 ரூபாய்க்கு சீட்டு வாங்குவாங்க. என் கண் பார்வையில் நிறையா நடந்திருக்குது. இது ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் குடும்பம் பாதிக்கிறதுக்கு இந்த லாட்ரி சீட்டும் ஒரு காரணமாயிருது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். அதேமாரி ஒரு குடும்பத் தலைவர் குடும்பத்தை என்ன ஆரம்பம் கண்ணோட்டத்திலே வச்சுருக்கணும். அப்படி வச்சுருந்தோம்னா தான் அடுத்த பரம்பரை நல்லாயிருக்கும், பிள்ளைங்க நல்லாயிருக்கும், மனைவி நல்லாயிருக்கும், அடுத்த பரம்பரை நல்லாயிருக்கும். அதனால் இது ஒரு சின்ன கருத்து தான், இது விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்பட்டுக்கிறதுக்காக இதை சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த மாந்தி சதய நட்சத்திரம், திருவாதிரை, அசுவினி மக மூலம், இது 6 என்ன பண்ணுங்கிறதுக்கான விளக்கம் சொல்கிறேன். பாருங்க, இந்த 6 என்ன பண்ணும்னா சரியான துன்பத்தை கொடுக்கும். கெடுதலுக்கே இவங்க 6 பேர் தான் காரணம். அசுவினி மக மூலம், திருவாதிரை, சதய, மாந்தி. 7 கிரகம் சுபகிரகம், சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, சனி, புதன், சுக்கிரன். இந்த 7மே சுபகிரகம் தான், பாவகிரகம் இல்லை. எப்படி அது சுபகிரகமாக ஆகுது? சூரியன் செவ்வாய் நட்சத்திரம் பெற்றிருந்தால், குரு நட்சத்திரம் பெற்றிருந்தால், சுயச்சாரம் பெற்றிருந்தால், புதனுடைய நட்சத்திரம் பெற்றிருந்தால் அது சுபகிரகம், பாவத்தை செய்யாது. அதேமாரி சந்திரன் சுயச்சாரம், செவ்வாயினுடைய சாரம், சனி பகவானுடைய சாரம், புதனுடைய சாரம், இதெல்லாம் வாங்கியிருந்தா, குருச்சாரம் இதெல்லாம் வாங்கியிருந்தா அந்த சந்திரன் கெடாது. இதேமாரி செவ்வாய் தன்னுடைய சாரம், சுக்கிரச்சாரம், புதன் சாரம், குருச்சாரம், சூரியச்சாரம். இந்த சாரம் தான் சோசியத்துக்கு ஒரு வெளிச்சம். சாரத்தை மக்கள் அதிகமாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. சாரம் இல்லாமல் சோசியம் சொன்னால் தப்பு. அப்போ இந்த சாரத்திலாம், சுபத்தன்மையினுடைய சாரத்திலாம் இந்த 7 கிரகம் இருந்தால் கெடாத வேலை செய்யும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. சனி பகவான் புதன் சாரம், தன்னுடைய சாரம், சுக்கிரச்சாரம், குருச்சாரம். சொந்த தொழில் பண்ணலாம், சொல்லலாம்.
அப்போ இவர் யாரெல்லாம் தொடக்கூடாது? தொட்டால் பாவகரகமாக மாறுவார். அசுவினி மக மூல நட்சத்திரம் வாங்கினீங்க பார்க்கக்கூடாது. அந்த நட்சத்திரத்தில் இவர் இருக்கக்கூடாது. சதய நட்சத்திரம் வாங்கின கிரகத்தோட இவர் சேரக்கூடாது. சதய நட்சத்திரத்தில் அவர் இருக்கக்கூடாது. மாந்தி பார்க்கக்கூடாது, மாந்தியோடு சேரக்கூடாது. அப்படிலாம் இல்லாமல் தன்னுடைய சாரம், சுக்கரச்சாரம், புதன் சாரம், குருச்சாரம் இதில் இருந்தால் சனி பகவான் கெடல. அந்த எப்படி கெடுறாரு அதுக்கு ஒரு காரணம், எப்படி கெடல அதுக்கு ஒரு காரணம். அப்போ செவ்வாய் எப்படியெல்லாம் இருந்தால் கெடமாட்டார். சுயச்சாரம், சுக்கரச்சாரம், புதன் சாரம், சூரியச்சாரம், குருச்சாரம் இப்படிலாம் இருந்தால் செவ்வாய் கெடமாட்டார். சேமிப்பு நல்லா இருக்கும். சனி கெடலினா தொழில் நல்லா இருக்கும். இல்லைன்னா பொருளாதார பற்றாக்குறை வராது. பெரிய கடனை வாங்க மாட்டார். சீரான வருமானத்தை குடும்பத்தை ஓட்டுவார். ஏன் செவ்வாய் இல்லைன்னா அப்படி? மேசத்திலிருந்து 10 தொழிலாகவும் அது சனியாகவும், 10லிருந்து 11 சேமிப்பு செவ்வாயாகவும் எடுக்கிறோம். அப்போ 8ஆம் இடம் தான் சேமிப்பு. இதுக்கான ஆதாரம் நிறைய வீடியோவில் கொடுத்துருக்குறேன், ஆனால் இப்பவும் கொடுக்குறேன். அப்போ ஒரு சாதகத்தில் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் கெடவில்லை என்றால் தொழிலில் நஷ்டம் ஏற்படாது, பெருங்கடனை வாங்க மாட்டார். இந்த 2 கிரகத்துக்கு மட்டும் ஒரு சிறப்பை கொடுக்குறேன், அதை பாருங்க. அப்படி இருந்தால் அவர் கடன் வாங்க மாட்டார். சீரான வருமானம் நிலையாக வரும். கம்மியான வருமானம்லாம் வருமா? அப்போ சோசியம் சொல்லும்போது இந்த 2 பாயிண்ட்டை கவனிங்க. மாணவருக்கு சொல்கிறேன், சோசியத்தில் கற்றுக்கொள்ள இருக்கும் மாணவருக்கு சொல்கிறேன், இதையெல்லாம் நீங்கள் பயிற்சிக்கு எடுத்துக்கங்க. சந்தேகம் இருந்தால் என்னிடம் எப்போ வேணாலும் காலையில் 10லிருந்து நைட்டு 11 மட்டும் என்னிடம் தொடர்பு கொள்ளலாம். அதாவது நான் இருக்கும் இடம் ஈரோடு பள்ளிப்பாளையம் அக்ராகரம், முருகேசன் சோசியர் என்னுடைய பெயர். என்னுடைய ஃபோன் நம்பர் 750 22 15 692. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் ஒரு அட்ரஸ் சொல்கிறேன். தெரிஞ்சு என்னிடம் தொடர்பு கொள்ளுங்க. சந்தேகம் இருந்தால் கேளுங்க. ஒரு கணவன் மனைவி இருக்கிறார், பொருத்தம் போடுறோம். பொருத்தம் போடும்போது நாம் செய்யும் வேலை என்னவென்றால், பொருத்தத்தை மட்டும் 12க்கு 10ன்னு 10க்கு 8ன்னு போடக்கூடாது. உள்ள கிரக நிலையை ஆராயணும். அதை ஆராயாத விட்டு விட்டால் அந்த குடும்பம் துன்பத்துக்கு ஆளாகும். இதை ஏன் சொல்கிறேன்னா, 20 வருஷமாக குழந்தை இல்லை. இதுக்கு என்ன காரணம்? சாதகம் பார்க்கும்போது கவனிக்காதது காரணம். தீராத கடன் எப்பயுமே இருக்குது. இதுக்கு என்ன காரணம்? பொருத்தம் போடும்போது நோட் பண்ணும். கடன் வருவதுக்கு என்ன காரணம்? ஒரு பெண் சாதகத்திலையும் ஒரு ஆண் சாதகத்திலையும் செவ்வாய் மாந்தி தொடர்பு. மாந்தி ஒரு சாதகத்தில் தொடர்பு, சதய நட்சத்திரம் ஒரு சாதகத்தில் செவ்வாயோட சேர்க்க. எப்பயுமே கடன்கார பேசினா 2 பேரும் கோவிச்சுக்க மாட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து கடன் வாங்குவாங்க. அப்போது ஒரு சாதகத்தில் செவ்வாய் கெட்டு விட்டால் இன்னொரு சாதகத்தில் கெடாமல் சேர்த்தணும். அந்த ஜாதகம் அந்த குடும்பத்தை காப்பாற்றும். சாதகம் பொருத்தம் போடும்போது இது மிகப்பெரிய முக்கியமான கருத்துக்கள். இதை நீங்கள் கையில் எடுத்து ஆய்வு பண்ணி பாருங்கள், தப்பு வராது. ஒரு சாதகத்தில் கடன் ஆகும் கிரகம் எதுவென்றால் 8ஆம் இடமே. தீராத கடனை கொடுக்கறது யார்? 6ஆம் இடம் இல்லை, 8ஆம் இடம். மேசத்துக்கு 8 செவ்வாய் கட்டி விட்டார், சதயத்தில் இருக்கிறார். லக்கணம் ஏதோ ஒரு லக்கணம், 8 மாந்தியோடு இருக்கிறார். அப்போ மேசத்துக்கு 8 கெட்டு லக்கணத்துக்கு 8 கெட்டால் அந்த ஜாதகர் ஆயுள் காலம் மட்டும் பெரும் பொருளை சம்பாதிக்க முடியாதுன்னு சொல்கிறேன் பார். அப்போ அந்த ஜாதகர் எப்படி இருக்கணும்? கடன் கொடுக்கக்கூடாது, சாமீன் போடக்கூடாது, துணிச்சலாக பெரிய கடனை வாங்கக்கூடாது. இந்த 3லையும் அந்த ஜாதகர் கண்டிஷனாக இருக்கணும். அப்படி இருந்துட்டால் துன்பங்கள் துரத்தாது, கடனால் துன்பப்பட மாட்டார். இது 99 அல்ல, 100க்கு 100 உண்மை. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. பொருத்தம் போடும்போது இதெல்லாம் கவனிக்கணும். அதேமாரி
இருவர் சாதகத்திலையும் சுக்கிரனோட மாந்தி, ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் சதய நட்சத்திரம், இன்னொரு ஜாதகத்தில் சுக்கிரன் மாந்தியோட. இப்படி இருக்கும்போது லக்கணத்துக்கு 7ஆம் இடமும் கெடும். அப்போ என்ன ஆகும்? 2 பேர்த்துக்கு 2 தாரம் வந்துடும். அப்போ இப்படி இருந்தால் அதை சேர்த்தக்கூடாது. சேர்த்தனா என்ன ஆகும்? ஏன் சண்டை போட்டுக்கிறாங்க, ஏன் பிரிஞ்சு போகிறாங்க, ஏன் மறுமணம் வருதுன்னே தெரியாதான். அப்போ நம்ம சோசியம் பொருத்தம் போடும்போது கவனமாக இருக்கணும், அது கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பொருள் சொல்கிறேன். அதை எப்படி செக்கப் பண்ணுங்கிறதுக்கு விளக்கம். இதுக்கு இன்னொரு உதாரணம் என்னன்னு கேட்டால், ஒரு குடும்பம் பிரிஞ்சு வாழ்கிறார்கள், அப்படின்னு சேரவே மாட்டாங்க, விவகாரத்தை கேட்டுட்டு உட்காந்துருப்பாங்க. அவங்க ஜாதகத்தை வாங்கி பார்த்தால் நான் சொல்லும் நிலை அப்படியே இருக்கும். நீ நூலில் போய் படிக்க வேணாம், என்னை கேட்டு தெரிஞ்சுக்க, நீங்கள் அப்படி தெரிஞ்சுக்குங்க. அதான் விவகாரத்தானது, கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறது, இதெல்லாம் நிறையா வருதில்ல, அதில் நீங்கள் ஆய்வு பண்ணி பாருங்கள், இதெல்லாம் கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே நாம் சொந்த தொழில் செய்யணும்னா சொந்த தொழிலுக்கு அதுக்கு மேலே குரு பாருங்கள். 2 ஜாதகத்திலையும் கெட்டு விட்டால் என்ன நடக்கும்? கெட்டு விட்டான்னா இந்த 6 தான், 6 தொடர்பு தான். அசுவினி மக மூலம், திருவாதிரை சதய மாந்தி, இவ்வளோதான். இந்த 6 வச்சு சோசியத்தில் எவ்வளோ தூரம் வேணாலும் பேசிக்கிட்டே இருக்கலாம். இந்த 6 பேர் ஒருத்தர் தொட்டால் கெடும், தொழிலினா கெடாது, கரெக்டாக இருக்கும். புதன தொழிலை அறிவு நல்லா வேலை செய்யும், குருவ தொழிலை உயர்கல்வி படிச்சிருவார், செவ்வாய் தொழிலை குடும்ப நிர்வாகத்தை நல்லா பண்ணுவார், சனி தொழிலை தொழில் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், சுக்கிரன் தொழிலை நல்ல மனைவி அமையும், மாமனார்ட்டு உதவுவாங்க, மாமனார்ட்டு உறவெல்லாம் உதவுமா சுக்கிரங்கள்லாம். அப்போது இத்தனை சிறப்பு இருக்குது. நம்ம இதெல்லாம் பொருத்தம் போடும்போது கவனிக்கணும். குருவோட மாந்தி என்ன ஆகும்? தங்க விற்று போகும், தொலைஞ்சு போகும். 2லேயுமே குருவோட மாந்தி இருந்தால் என்ன ஆகும்? பொட்டு தங்கம் கூட வீட்டில் இருக்காது, தோடு இருந்தால் கூட விற்று போடுவாங்க, பித்தாள் தோடு போடுவாங்க. தங்கம் தொலையும், விற்று போகும். தாத்தா இறக்க மாட்டார், அப்பனை பெற்ற அப்பா இளமையிலே இறந்துருவார். முதல் குழந்தை இருக்காது, பிறக்காது, பிறந்தால் இருக்காது, கற்பக்கலை வேறுபடும், பிறந்தாலும் இருக்காது. அப்போ இந்த 4 சப்ஜெக்ட் மாந்தியால் நடக்குது. மாந்தியோட குரு சேர்ந்தாலும் அதுதான், சதயத்தில் மாந்தி இருந்தாலும் இதே தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் பெரும் பொருள். எதோ சொல்கிறாங்க கீழே போட்டுறாதீங்க. கண்டிப்பாக இதையெல்லாம் எடுத்து பயிற்சி கொண்டு போனீங்கன்னா தப்பே வராது. சாதகத்தை கடினம் இல்லாமல் எளிமையாக சொல்லிடலாம். எதை கேட்டாலும் எப்படா சொல்கிறதுன்னு அந்த கவலையே வேண்டாம். நான் சொல்கிறத சொல்லுங்கள், ஆமாம்பாங்க, காசு வாங்கிக்கிங்க, வேலை முடிஞ்சுது. புரியுதா? அவ்வளோதான். நான் சொல்கிறது இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் பயிற்சி எடுத்துக்கங்க. ஒரு 50 பாயிண்ட்டு கற்றுக்கிட்டோம்னா சோசியம் நிறைய இருக்குது விஷயம், லட்சக்கணக்கான பாயிண்ட் இருக்குது. அது நமக்கு தேவையில்லை. பாமர மக்களுக்கு எவ்வளோ தேவை? 50 பாயிண்ட்டு 2.5 மணி நேரம் பேசலாம். 50 பாயிண்ட் கேட்குறாங்களா? 2.5 மணி நேரம் கேட்குறாங்களா? இல்லையே. அரை மணி நேரம் பேசுவாங்க, மீறினா ஒருத்தர் 3/4 மணி நேரம் பேசுவாங்க. 1 மணி நேரம் பேசுகிறத இல்லை, நான்லாம் 1 மணி நேரம் பேசுவேன். எனக்கு அந்த மக்களுக்கு நல்லது சொன்னுங்கிற அந்த எண்ணங்களும் திருத்தி அனுப்பணுங்கிற எண்ணங்கள் இருக்கிறதுனால நான் 1 மணி நேரம் கண்டிப்பாக பேசுவேன். அப்போது நான் சொல்லும் கருத்துக்கள் 50 பாயிண்ட்டு ஒவ்வொரு மேடையிலும் சொல்லியிருக்கிறேன். அந்த 50 பாயிண்ட்டை எழுதி வச்சு நீங்கள் சொல்லுங்கள், தப்பே வராது. கடினமில்லாத கணக்கு, நூலில் மறுபடியும் படிங்க. அது ஏதாச்சும் உபயோகப்பட்டுச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள், தப்பு வேணாம், தப்பு வராது. இது மாதிரி ஒரு கணக்கு. அப்போது பொருத்தம் போடும்போது 2 ஜாதகத்தில் குரு மாந்தியோடு இருந்தால் சேர்த்தக்கூடாது, செவ்வாய் மாந்தியோடு இருந்தால் சேர்த்தக்கூடாது, குரு சதயத்தில் இருந்தாலும் சேர்த்தக்கூடாது, செவ்வாய் சதயத்தில் இருந்தாலும் சேர்த்தக்கூடாது. சதயமும் மாந்தியும் ஒரே வேலையை செய்யும். 2 பேரும் கொஞ்சம் கூட மாற மாட்டாங்க. எடை போட்டால் எது எச்சா இருக்காது. சதய நட்சத்திரம் செய்கிற வேலையை மாந்தி செய்வார், மாந்தி செய்கிற வேலையை சதய நட்சத்திரம் செய்யும். இந்த 2 பேர் என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி நாம் ஆய்வு கொண்டு வந்துட்டோம்னா சாதகம் சொல்லுவது கடினம் இருக்காது, அவ்வளோ எளிமையாக சொல்லிடலாம். இதை தான் நிறைய பேர் எடுத்துக்கிறது இல்லை. மாந்தியா அது ஒரு குழந்தைன்னு சொல்கிறாங்க ஒரு சிலர். மாந்தி குழந்தையாம், அவர் பண்ணாத வேலையே இல்லை, குழந்தைன்னு சொல்கிறாங்க. கேரளாவில் மாந்தி பற்றி பேசுகிறாங்க. கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ தூரம்? மாந்தி இல்லாமல் கேரளாவில் ஒரு சாதகம் கூட பார்க்க மாட்டாங்க. ஏன் அங்கே வேலை செய்கிறப்போது இங்கே ஏன் மாந்தி வேலை செய்யாது? நிறையா சோசிக்கார் மாந்தி சாதகத்தில் இருந்தால் அழைக்கிறார்கள்.
மாந்தி என்னென்ன பண்ணும், மாந்தியின் மகிமை, மாந்தியின் மாயாஜாலங்கள், இதெல்லாம் வீடியோவில் சொல்லி போட்டிருக்கிறேன். தலைப்பு அத்தனையும் மாந்தியை பற்றி. மாந்தியை பற்றி ஏன் வளர்க்குறேன்னா, மாந்தி தெரிஞ்சால்தான் சனங்களுக்கு தவறு நடக்காமல் கருத்துக்களை சொல்ல முடியும். நாளைக்கு என்ன நடக்குங்கிறத இன்றைக்கி சொல்கிறோம்னா மாந்தியை வச்சு சொல்லிடலாம், சதய நட்சத்திரத்தை வச்சு சொல்லிடலாம். 20 வயசில் ஒருத்தருக்கு சாதகம் பார்த்தோம்னா அடுத்தடுத்து அவங்களுக்கு ஆயுள் காலம் மட்டும் என்ன நடக்குங்கிறத இவங்களை 2 பேர்த்த எடுத்தால் சொல்லிடலாம். அப்போ 20 வயசில் அவங்கக்கிட்ட ஒப்படைச்சுட்டோம்னா மயங்காத வாழ்வார். நாம் சொல்லும் கருத்தை அவர் எடுத்துக்கிட்டால் துன்பம் இருக்காது. அதனால தான் சாதகை 20 வயசில் வரும்போது அதனெல்லாம் ஆய்வு பண்ணி கல்யாணத்துக்கு முன்னியே அவங்களுக்கு என்னென்னவெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற விளக்கத்தை ஒரு சோசியக்காரர் அவங்கக்கிட்ட ஒப்படைக்கணும். அப்படி ஒப்படைக்கிற போது அந்த கருத்துக்கள் அந்த குடும்பத்துக்கு பெரு உதவியாக இருக்கும். இது உண்மையான கருத்து. அப்போ நாம் என்ன பண்ண சோசியக்காரர் அந்த அளவுக்கு ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்கணும். எதுக்கு? மக்களுக்கு கெடுதல் சொல்லிவிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோடு ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்கணுமா. 10 பைசா காசு வாங்குறது பெருசு இல்லை. சோசியக்காரர் எப்படி இருக்கணும்? தெய்வம் பேசாது, தெய்வத்தை விட சோசியக்காரர் நம்பி வருவாங்க. குடும்பத்தில் தீராத பிரச்சனையா என்னதான் சொல்கிறான்னு பார்க்கலாம், எதை போய் நல்லது கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு வரலாம் அப்படின்னு சோசியக்காரரை அணுகுவாங்க. நாம் கம்மியான கருத்துக்களை சொல்லி கூட்டுறக்குது 4 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி கம்மியான கருத்துக்களை சொல்லி அவங்கள அனுப்பினோம்னா அது தவறல்ல, மாபெரும் தவறு அப்படிங்கிறத சொல்கிறேன். அப்போ அந்த மாதிரி செய்கிறீங்களா நான் குற்றம் சொல்கிறான்னு நினைக்க வேணாம், மக்களுக்கு உபயோகப்படும்படியாக நாம் பேசணும் அப்படின்னு என்னை சேர்த்து தான் சொல்கிறேன். அதனால் அதெல்லாம் பார்த்து சொல்லுங்கள். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு சாதகம், ஆண் சாதகம் பெண் சாதகம் வரும்போது 20 வயசுலேயே அவங்க இந்த மாதிரி கடன் வாங்கி சின்னப்படுவாங்கன்னு தெரிஞ்சால் அதை தாய் தந்தைக்கிட்ட ஒப்படைக்கணும். அவங்க அந்த குழந்தைய கடன் வாங்காத பாதுகாக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அப்போது கல்யாணம் ஆகி சின்னப்படும் போது பார்க்குறத விட கல்யாணத்துக்கு முன்னே தாய் தந்தைக்கிட்டே இந்த விளக்கம் சொல்லணுமா. இந்த பையன் இப்படியெல்லாம் இருப்பாய்யா, பெருங்கடனை வாங்குவாய்யா, துன்பத்துக்கு ஆளாவையா அப்படின்னு சொல்லி தாய் தந்தைக்கிட்ட ஒப்படைச்சிடணும். அதேமாரி கடனே வாங்க மாட்டார், அது எப்படி கரகனால இருக்கணும்? குரு செவ்வாய் சேர்க்க, குரு செவ்வாய் பார்வை, கடன் வாங்க மாட்டார். இந்த 6 பேர் பார்க்கக்கூடாது. கடன் ஒரு 2 ரூபா 3 ரூபா 5 ரூபாக்குள்ளே வாங்கிவிட்டா அந்த கட்டை மட்டும் தூக்க வராது. அந்த இடத்துல சனி கெடாமல் அவங்கள பார்த்து, ராகும் பார்த்தா கந்துக்கு வெட்டி கொடுப்பார், கடன் கொடுத்து வாங்குவார், அதில் பெரும்பொருளை சம்பாதிப்பார். அப்போது குரு செவ்வாய் சேர்க்க, சனி தொடர்பு, தொழில் சேனாதிபதியாக மாறிடுறாரு சனி தொடர்பு. அப்படி இருந்தால் வெளியே கடன் கொடுப்பார். ராகு கெடாமல் பார்த்து விட்டார்னா அந்த வெளியில் கொடுத்த பணத்துக்கு பெரும்பொருளை சம்பாதிப்பாராம். ஒரு கந்து கொடுத்து பெரிய வருமானத்தை பண்ணுறாங்க, ஒரு வட்டிக்கு கொடுத்து பெரிய வருமானம் பண்ணுறாங்களா, அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கிரக நிலை இருந்தால்தான் வாங்குவாங்க, இல்லைன்னு வாங்க முடியாது. அதே நல்லாரும் விடுறாங்கன்னு சொல்லி கம்மியான பணத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தர் இந்த வேலையை செஞ்சுவிட்டால் செவ்வாய் கெட்டிருக்கும், சனி கெட்டிருக்கும், அந்த வசூல் பண்ண முடியாத நிலைக்கு அந்த சாதகம் இருக்கும். சாதகத்தை கவனிக்காமல் அந்த வேலையை செஞ்சிட்டோம்னா நாம் கடங்காரனாகி உக்காந்துக்குவோம். அப்போ எதுக்குமே கிரக நிலை வேலை செய்தான்னு பார்க்கணும். இதுபோல் குடும்பத்துக்கு வெளிச்சம் தரக்கூடிய கருத்துக்களை நான் அதிகமாக உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். ஏன்? நான் சொல்லும் கருத்துக்கள் பயன்படுத்தினா நிறையா குடும்பத்துக்கு துன்பம் இல்லாத வாழக்கூடிய நிலைப்பாடு வந்துடும். அதுக்கு தான் இதெல்லாம் சொல்கிறேன். அப்புறம் பாருங்கள், ஒரு குடும்பத்தில் 2-3 பிள்ளைங்க இருக்கும். ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் சொந்த வீடு இருக்குதான்னு பார்க்கணும். ஒவ்வொரு பிள்ளைங்களும் மேல்மைப்படுமான்னு பார்க்கணும். அந்த பிள்ளைங்க எவ்வளோ படிக்கும்னு சொல்லி நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த 3 பிள்ளைங்களுடைய நிலைப்பாட்டை தாய் தந்தையிடையே ஒப்படைச்சிட்டுன்னா நாம் சொல்லும் கருத்திலிருந்து அந்த கொலையை எப்படி வளர்த்தணும், எப்படி வச்சுருக்கணுங்கிறது அந்த தாய் தந்தைக்கு வெளிச்சமாக கிடைக்கும். அதன்படி அவங்க செய்வாங்க. அந்த குடும்பம் கீழே போகாத நடக்கும். இது ஒரு பாயிண்ட்டு எடுத்துக்கங்க. அடுத்தப்பில் பாருங்கள், ஒரு சாதகத்தில் வீடு எப்போ கட்டுவோம் கேள்வி கேட்பாங்க. ஈஸியாக சொல்லிவிடலாம், கடினம் கிடையாது. லக்கணத்தில் 4 குடையவர், மேஷத்துக்கு 4 குடையவரும், லக்கணத்துக்கு 4 குடையவரும், ராசிக்கு 4 குடையவரும், அவிட்டம் சித்திரை மிருகா சீரீசம், பூரம் பூரடம் பரணி, அஸ்தம் திருவோணம் ரோகிணி, இவ்வளோதான்.
இந்த 9 நட்சத்திரம் மட்டும்தான் வீடு கட்டி கொடுக்கும், காடு வாங்கி கொடுக்கும், இடம் வாங்கி கொடுக்கும். வேறு நட்சத்திரம் செல்லாது செல்லாது செல்லாது. குரு நட்சத்திரம் கூட செல்லாது. அப்போ இவங்க நாளுக்குடையவர் இந்த நட்சத்திரம் வாங்கியிருந்தால் அவர்கள் வீடு கட்டவில்லை என்றால் கட்டுவார், பிறகு கட்டுவார். எப்போ கட்டுவார்? கேள்வி கேட்பாங்களா, எப்போ கட்டுவேன்னு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அந்த நாளுக்குடையவர் சுக்கிர நட்சத்திரத்தில் இருந்தாலும் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருந்தாலும் அந்த திசா புத்தி எப்போ வருதுன்னு பார்க்கணும். இவ்வளோதான். புத்தி நடத்தும் கிரகம். அந்த புத்தி நடத்துகிற சுக்கிர நட்சத்திரம் வாங்கி ஒருத்தர் புத்தி நடத்துகிறார். அந்த புத்தி நடத்துகிறவர் செவ்வாய் நட்சத்திரம் வாங்கி பார்க்குறார். என்ன நடக்கும்? டார்சி வீடு கட்டுவார். அப்போ இது முழுமையாகவே கட்டிவிடுவாரா? இந்த மாதிரி இருந்தால் மாந்தி பார்க்கக்கூடாது. சதய நட்சத்திரம் வாங்கின கிரகம் பார்க்கக்கூடாது. அசுவினி மகம் மூலம் சேரக்கூடாது. இதையும் கவனிக்கணும். இந்த மாதிரி இவங்க 3 பேர் 6 பேரும் தொடாமல் சுக்கிர நட்சத்திரத்தில் நாளுக்குடையவர் இருந்து அதை செவ்வாய் நட்சத்திரம் வாங்கி ஒரு கிரகம் பார்த்துட்டால் டார்சி வீடு கட்டியே தீர்வார். அந்த புத்தியில் கட்டுவார். இவ்வளோதான், சிம்பிள் கணக்கு. அந்த மாதிரி வீடு கட்டுறதுக்கு கேட்டாங்க அப்படின்னா நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இவ்வளோதான் மேட்ரை. வீடு கட்டுறதுக்கு இவ்வளோ தான், வேறு எதையும் எடுக்க தேவையில்லை. எடுத்து சொல்லி பாருங்க, தப்பு வராது. சரி, இது இன்னொரு விதத்தில் எப்படி கண்டுபிடிக்கணும்? வீடு இப்போ தான்ப்பா கட்டணும்பாங்க. ஜாதகம் பார்க்க வர்றீங்க, இப்போ தான் கட்டி ஒரு 4 மாதம் ஆகுது, 6 மாதம் ஆகுது, 1 வருஷம் ஆகுதும்பாங்க. அந்த ஜாதகத்தை வாங்கி எந்த புத்தியில் வீடு கட்டிருக்காங்க, அந்த புத்தி நடத்துகிறவர் இந்த நட்சத்திரம் தொடர்பில் இருக்கா, ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்ல. இது மாதிரி ஒரு 4 ஜாதகத்தை பார்க்கணும். இது ஒரிஜினல் உண்மை தான் அப்படிங்கிறது நமக்கு நல்லா பதிவாயிரும். இப்படி கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. அந்த வீடு கட்டுறதுக்கு இன்னும் டைமில் கட்டுவீன்னு சொல்கிறதுக்கு வழி இருக்குது. இதெல்லாம் நீங்கள் சாதகத்தும் பயிற்சி எடுத்துக்கும் மாணவர்கள்லாம் இதை கையாளுங்க. தப்பு வராது. சந்தேகம் இருந்தால் அந்த சாதகத்தை என்கிட்ட கொடுத்து அப்ளை பண்ணுங்க. அதுக்கு சரியான விளக்கம் தர நான் தயாராக இருக்கிறேன். சோசியம் பழகு வரும், பழகி பார்க்க முடியாத நிலையில் இருப்பு வரும். நீங்கள் என்னிடம் தொடர்பு கொண்டு எத்தனை சந்தேகத்தினாலும் தெரிஞ்சு கடினமில்லாத சாதகத்தில் சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு விளக்கம் சொல்கிறேன். அது மட்டுமல்ல, அடுத்தபல குழந்தையே பிறக்காது 2 பேர்த்துக்கும். 20 வருஷம் ஆகும், 15 வருஷம், 10 வருஷம் குழந்தை இருக்காது. குழந்தை இல்லாத போகிறதுக்கு என்ன காரணம்? பொருத்தம் போடு கவனிக்காது தான். பொருத்தம் போடும்போது கவனிக்காது தான் காரணம். மகேந்திரமும் சிறியதற்கு இருந்தால் குழந்தை பிறந்துடும் அப்படிங்கிறது அது சரியான கருத்து அல்ல. சூரியனும் சுக்கிரனும் குருவும் கெடாமல் இருக்கணும். சூரியன் முதல் குழந்தை, சுக்கிரன் 2வது குழந்தை, குரு 3வது குழந்தை, சனி 4வது குழந்தை, செவ்வாய் 5வது குழந்தை. அப்போது நாம் 3 பேர்த்த மட்டும் எடுத்தால் போதும் குழந்தைக்கு. சூரியன் கடலை, சுக்கிரன் கடலை, குரு கடலை. வருஷ குழந்தையாக பிறக்கும். இந்த வருஷம் ஒரு குழந்தை பிறக்கும், அடுத்த வருஷம் ஒரு குழந்தை பிறந்துடும். சரி, சூரியன் நல்லா இருக்கிறார், முதல் குழந்தை பிறந்துடுது. சுக்கிரனும் குருவும் கெட்டு போயிடுறார், சனியும் செவ்வாயும் நல்லா இருக்கிறார். 5 வருஷம் கழித்து மறுபடியும் ஒரு குழந்தை பிறக்கும். 5 வருஷம் கழித்து மறுபடியும் ஒரு குழந்தை பிறக்கும். அப்போது ஒரு குழந்தைக்கு மேலே இல்லை. அது எப்படி? சூரியன் நன்றாக இருப்பார், ஒரு குழந்தை பிறந்துடும். சுக்கிரன், குரு, சனி, செவ்வாய் எல்லாரும் இந்த 6 கிரகத்தினுடைய தொடர்பு கெட்டு போய் இருப்பார். ஒரு குழந்தைக்கு மேலே இல்லை. சரி, குழந்தையே இல்லை. அதுக்கு என்ன காரணம்? சூரியன், சுக்கிரன், குரு, பெண் சாதத்திலே ஆண் சாதத்திலே 3 கெட்டு போயிட்டால் குழந்தை இல்லை இல்லை இல்லை, இல்லவே இல்லை. அப்போ இது ஈஸியான கணக்கு தானே. ஏன் பொருத்தம் போடும்போது கவனிக்க முடியாது? இதை ஏன் சொல்கிறேன்னா, பொருத்தம் போடும்போது குழந்தை இருக்குதாங்கிறத நம்ம ஆய்வு பண்ணுறது நம்ம கடமை. பொருத்தத்தை மட்டும் 12க்கு 10, 10க்கு 8ன்னு சொல்வது தவறு. உள்ளே புகுந்த கிரக நிலை எப்படி இருக்கு, இவங்களுக்கு தசா புத்தி ஒரு 2 வருஷத்துக்கு நல்லா இருக்கா, இவங்க 2 பேரும் ஒத்துமையாக இருக்கிற மாதிரி அந்த கிரக நிலையில் அமைஞ்சிருக்கா, லக்னாதிபதி 2 நட்பாக இருக்கா, ஒரு லக்னாதிபதி சதயத்திலிருந்து ஒரு லக்னாதிபதி கெடாமல் இருந்தாலும் அந்த சதய நட்சத்திரம் வாங்கின கிரகம் துன்பப்படுத்திக்கிட்டே இருக்கு அந்த குடும்பத்தை. இதெல்லாம் கவனிக்கணும். அப்போ 2 பேருமே சதய நட்சத்திரமோ இல்லை மாந்தி தொடர்பில் இருந்தால் என்ன ஆகும்? ஓயாத சண்டை யாராலையும் தேய்க்க முடியாது. அப்படி ஒரு அந்த சண்டை போடுறதுக்கு நாமெல்லாம் காரணமாக இருக்கக்கூடாது. அந்த குடும்பம் வீணாக போகிறதுக்கு சோசியக்காரன் காரணமாக இருக்கக்கூடாது. அதனால தான் பொருத்தம் போடும்போது நேரத்தை அதிகமாக எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விளக்கம் சொல்கிறேன். அப்படி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சாதகம் ஒரு 3/4 மணி நேரம் பார்க்குறோமா, பொருத்தத்துக்கு 1 மணி நேரம் எடுத்துக்கணும். பொருத்தம் தான் மூளையை வதைச்சி போடணுமா.
சாதகத்தை ஈஸியாக பார்த்துடலாம். பொருத்தம் போடும்போது நான்லாம் டென்ஷன் ஆவேன், சாமானியமாக போட மாட்டேன். நம்ம ஏதாச்சும் தவறு செஞ்சு விடுவோமா, இந்த பயத்தோடவே பொருத்தம் போடுவேன். நல்லா கிளீனாக அத்தனையும் பார்த்து, லக்னாதிபதி 2 நட்பான்னு பார்க்கணும், தொழில் ஸ்தானாதிபதி ஒருத்தருக்காச்சும் கெடாமல் இருக்குதான்னு பார்க்கணும், லாபஸ்தானம் ஒருத்தருக்காச்சும் கெடாமல் இருக்குதான்னு பார்க்கணும், புத்திரஸ்தானத்தினால அவங்களுக்கு யோகம் இருக்குதான்னு பார்க்கணும், ஆயில் 2 பேத்துக்கு நல்லா இருக்குதான்னு பார்க்கணும். அவங்கவுங்க சாதத்தில், பெண் சாதத்தில் ஆணுக்கு ஆயிலையும் ஆண் சாதத்தில் பெண்ணுக்கு ஆயிலையும் பார்க்கணும். பொருத்தம் போடும்போது எவ்வளோ வேலை இருக்குது. 10 நிமிஷத்தில் பொருத்தம் போடுறது மாபெரும் தவறு. அரை மணி நேரம் கண்டிப்பாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறத இந்த விளக்கம் சொல்கிறேன். பொருத்தத்தில் தான் அவ்வளோ இருக்குது. எப்படி ஏமாற்றிப்படாது, அவ்வளோ உஷாராக பொருத்தம் போடணும் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் தான் இப்போ நான் சொன்னேன். இதையெல்லாம் பார்த்து பொருத்தம் போடும்போது கவனமாக இருங்க, கவனமாக இருங்க. இதை மாணவருக்கு தான் சொல்கிறேன் அப்படிங்கிறத நான் விளக்குறேன். அதுக்கு மேலே ஒரு குடும்பத்தில் ஏழ்மையாகவே வாழ்வாங்க, பொருளாதாரமே மேல்மைப்படாது. அதுக்கெல்லாம் காரணம் செவ்வாய் 2 ஜாதகத்திலையும் கெடுறது தான். அது ஒரு காரணம். சொந்த வீடே இருக்காதப்பா ஒருத்தருக்கு. அதுக்கு என்ன காரணம்? சொந்த வீடு அவருக்கு எப்பயுமே கரையமாவாது. என்ன காரணம் அப்படின்னா, அஸ்தம், திருவோணம், ரோகிணி, பூரம், பூரோடம், பரணி, அவிட்டம், சித்திரம், மிருகாசி, இந்த நட்சத்திரம் ஒன்று கூட இல்லை என்றால் ஒருத்தர் சாதகத்தில் அவங்க சொந்த வீடு எப்பயுமே கிடையாது. சரி, இந்த நட்சத்திரம் அதிகமாக இருக்குது, செவ்வாய் நட்சத்திரம், சுக்கர நட்சத்திரம், சந்திர நட்சத்திரம், இதெல்லாம் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? 5-6 வீட்டுக்கு அதிபதியாக இருப்பார். வீடு வாங்குறதே தெரியாது, இடம் வாங்குறதே தெரியாது, சாதாரணமாக வாங்கிவிடுவார். அப்போது அதிகமான இடம் வாங்கிறதுக்கான கிரக நிலை இந்த 6-9 நட்சத்திரம் தான். இடமே வாங்க முடியாது அப்படிங்கிறதுக்கு இந்த 6 நட்சத்திரம் தொடர்பு இல்லைன்னா சாதகத்தில் சொந்த வீடே கிடையாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்குது. மேஷத்தில் ராகு இருக்கிறார், சுக்கர நட்சத்திரம் வாங்கியிருக்கார், மெத்தை வீடு கட்டியே தீர்வார். எந்த காலத்தில் கட்டுவார்னு 4ஆம் இடத்தை நோட் பண்ணோம்னா சொல்லிடலாம். இது ஒரு பாயிண்ட். இது ஏன் சொல்கிறேன்னா, ஒரு சின்ன கருத்து தான். நீங்கள் ஆய்வு பண்ணும்போது இது வந்துச்சுன்னா உங்களுக்கு அது பவராக இருக்கும், உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். மேஷத்தில் ராகு சுக்கர நட்சத்திரம் வாங்கியிருக்காரு, அவங்க மெத்தை வீடு கட்டியே தீர்வாங்க, மெத்தை வீட்டில் இருப்பாங்களே இன்னும் கட்டுவாங்க. இது ஈஸியாக சொல்லிடலாம். அப்போ 4ஆம் இடம் கெடாமல் இருக்கும். 4ஆம் இடத்துல இந்த 9 நட்சத்திரம் தொடர்பு இருக்கும். அப்போ இது ஈஸியாக சொல்லிடலாம். அதனால் அந்த மாதிரி. அதேமாரி இந்த அம்மாவுக்கு சொந்த வீடு இருக்குமா, அம்மா மேலே கிரையம் பண்ணலாமா, ஒரு இடம் வாங்குகிறோம் 6 மேலே கிரையம் பண்ணலான்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்பாங்க. நாம் தடுமாறக்கூடாது. அவங்களுடைய இடம் எது, அதிலிருந்து எந்த உறவு எடுக்கிறோமோ அதில் 4ஆம் இடத்துக்குடையவர் இந்த 9 நட்சத்திரம் தொடர்பு இருந்தால் அவங்க மேலே கிரையம் பண்ணலாம், தயங்காமல் பண்ணலாம். இவ்வளோ தான். அப்போ கேள்விக்கு பதில் சொல்லிவிடுறோமா? எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லணும். சாதகத்தில் ஏதாச்சும் கேட்டுட்டா எப்படி சொல்கிறது அப்படிங்கிற அந்த ஐயமே இருக்கக்கூடாது. அது இருக்கக்கூடாதுங்கிறது தான் இத்தனை விளக்கம் தர்றேன். ஒரு அதேமாரி பாருங்கள், சனி பகவான் திருவாதிரையில் இருக்கார். அப்படி இருந்தால் அதை பார்த்தாவே அண்ணனும் இல்லை தம்பி இல்லைன்னு நம்ம சொல்லி பழகணும். அது சர்வீஸுக்கு கொண்டு வரணும். திருவாதிரையில் சனி இருந்தால் யார் இருக்க மாட்டாங்க? மூத்தவனும் இருக்க மாட்டான், இளையவனும் இருக்க மாட்டான். இது ஒரு பாயிண்ட். விருச்சிக லக்கணத்துக்கு சனி திருவாதிரையில் இருந்தால் மூத்தவனும் இல்லை, இளையவனும் இல்லை. தனுசு லக்கணத்துக்கு சனி திருவாதிரையில் இருந்தால் மூத்தவனும் இல்லை, இளையவனும் இல்லை. இதெல்லாம் சொல்லி சர்வீஸுக்கு கொண்டு வாங்க. அதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா தான் இது சொல்கிறோம். ஆனால் அங்கே இருக்கிறத அப்படியே சொல்கிறாங்களேன்னு நம்மளை ஆச்சரியப்படுவாங்க. அதனால் மாணவர்லாம் இது சொல்லி பழகணும். அது மட்டுமல்ல, புதனை மாந்தி பார்த்தால் தம்பி இல்லை, சனியை மாந்தி பார்த்தால் அண்ணன் இல்லை. புதன் சதய நட்சத்திரத்தில் இருந்தால், அதே சனியும் சதயத்தில் இருந்தால் தம்பி இல்லை. இவ்வளோதான். அப்போது ஒரே கிரகம் திருவாதிரை வாங்கினா அண்ணனும் இல்லை தம்பி இல்லைன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் புதனோட மாந்தி சேர்ந்தாலும், புதன் சதய நட்சத்திரம் வாங்கினாலும் தம்பி கிடையாது. சனி சதயத்தில் இருந்தாலும் மாந்தியோடு சேர்ந்தாலும் அண்ணன் கிடையாது. அதெல்லாம் சொல்லி சர்வீஸுக்கு கொண்டு வரணும், சொல்லணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லி பார்க்கணும். அவங்க ஆமான்னு சொல்கிறாங்களான்னு பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா நம்ம சாதகத்தில் வரும் சாதகத்தை எல்லாம் அவங்க கேள்வி கேட்காத ஒன்றை எடுத்து பேசி பார்க்கணும். அப்படி பார்க்குற போது நமக்கு அனுபவம் அதிகமாகும். நாம் ஈஸியாக சாதகத்தை சொல்லும் சர்வீஸுக்கு வந்துடுவோம். இது ஒரு நிலைப்பாடு. அதேமாரி உறவு முறை எங்கெங்கே இருக்குதுன்னு தெரியணும். அப்போ தான் ஜாதகம் சொல்கிறதுக்கு எளிமையாக இருக்கும். உறவு முறை முதல் அன்னை அப்படின்னா எதை எடுத்துக்கணும்? 11ஆம் இடம் எடுத்துக்கணும். 2வது அன்னை 9ஆம் இடம், 3வது அன்னை 7ஆம் இடம். இவ்வளோ தான். அது அண்ணனாகவும் எடுத்துக்கலாம், அக்காவாகவும் எடுத்துக்கலாம்.
அந்த உறவுக்கு 8ஆம் இடம் கெட்டால் சேமிப்பு இல்லை. 8ஆம் இடம் நல்லா இருந்தால் சேமிப்பாங்க. எந்த உறவு எடுத்தாலும் 8ஆம் இடமும் 2ஆம் இடமும் கிடக்கூடாது. அண்ணன் எடுக்கிறோம், 11 அண்ணனா, 2ஆம் இடம் குரு தனஸ்தானம், அவருக்கு 8ஆம் இடம் புதன் லாபாதிபதி. அப்போது குருவும் புதனும் கிடலினா அவங்க வரவும் நல்லா வரும், சேமிப்பு நல்லா சேமிப்பாங்க. இதேமாரி ஒவ்வொரு உறவுக்கும் அந்த உறவிலிருந்து 2ஆம் இடமும் அந்த உறவிலிருந்து 8ஆம் இடமும் கெடாமல் இருந்தால் அவங்க பொருளாதாரத்தில் கீழே போக மாட்டாங்கன்னு ஈஸியாக சொல்லிடலாம். இதை எல்லா உறவுக்கும் எப்படி சொல்லுவது அப்படிங்கிறதுக்கான விளக்கம். அப்போது முதல் அண்ணன் 11ஆம் இடமும், 2வது அண்ணன் 9ஆம் இடமும், 3வது அண்ணன் 7ஆம் இடம். இப்போ அண்ணனுக்கு மூத்தவனுக்கு எடுத்துக்கிறோம். அப்போ தம்பிக்கு எப்படி எடுக்கிறது? முதல் தம்பி 3ஆம் இடமும், 2வது தம்பி 5ஆம் இடமும், 3வது தம்பி 7ஆம் இடம் இப்படி எடுத்துக்கிறோம். அப்போது தாய் கூட பிறந்தவர்கள் எப்படி எடுக்கிறது? பெரியம்மா 2 பெரியம்மா இருக்கிறாங்க, 3 பெரியம்மா இருக்கிறாங்க அப்படிங்கும் போது 3 பெரியம்மாவே வச்சுக்கலாம். அம்மா 4ஆம் இடம், அதிலிருந்து 11ஆம் இடம், 2ஆம் இடம் முதல் பெரியம்மா, 12ஆம் இடம் 2வது பெரியம்மா, 10ஆம் இடம் 3வது பெரியம்மா. இந்த உறவு எங்கே இருக்குதுன்னு நிறைய பேர்த்துக்கு தெரியாது. அதுக்கு தான் இந்த உறவு எங்கே இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அங்கேருந்து வருவார், எங்கள் 2வது பெரியம்மா எங்களுக்கு நட்பாக இருக்குமான்னு கேட்பாங்க. அப்போ அந்த 2வது பெரியம்மா எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சால் தானே அது நட்பாக இருக்குமா பகையாக இருக்குதான்னு கண்டுபிடிக்க முடியும். அந்த உறவு எங்கே இருக்குதுன்னே தெரியாது, எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதுக்கு தான் அந்த உறவெல்லாம் எங்கே இருக்குதுங்கிறத, எத்தனாம் இடங்கிறத நான் விளக்குறேன். அப்போது முதல் பெரியம்மா 2ஆம் இடமாகவும், 2வது பெரியம்மா 12ஆம் இடமாகவும், 3வது பெரியம்மா 10ஆம் இடமாகவும். அதே சின்னம்மாவை எப்படி எடுக்கிறது? 4ஆம் இடங்கிறது தாயாகவும், 6ஆம் இடங்கிறது முதல் சின்னமாகவும், 8ஆம் இடங்கிறது 2வது சின்னமாகவும், 10ஆம் இடங்கிறது 3வது சின்னமாகவும் இப்படி எடுக்கிறோம். சரி, அப்பா கூட பிறந்தவரை எப்படி எடுக்கிறது? 9ஆம் இடம் அப்பா. எப்பயுமே மேசம்தான் மையப்புள்ளியாக வச்சுக்கணும். 9ஆம் இடம் அப்பா, அதுக்கு 3ஆம் இடம் முதல் தம்பி 11ஆம் இடம், மேசம் 2வது தம்பி, மிதனை 3வது தம்பி. அப்போது 11ஆம் இடம் முதல் தம்பியாகவும், லக்கணம் மேசம் 2வது தம்பியாகவும், மேசத்துக்கு 3ஆம் இடம் 3வது தம்பியாகவும் வந்துடுது. சரி, பெரியப்பாவே எப்படி இருக்குது? அது சித்தப்பா. அதாவது அப்பா கூட பிறந்த 3 தம்பிக்கு நாம் 11ஆம் இடம் லக்கணம் 3ஆம் இடம், இது 3 தம்பி. சரி, அப்பா கூட பிறந்த மூத்தவர்களை எப்படி எடுக்கிறது? 9ஆம் இடம் அப்பா அப்படின்னாக்கா அது தனுசு வந்துடும். முதல் பெரியப்பா 7ஆம் இடம் அது துலாம் வந்துடும். 2வது பெரியப்பா 5ஆம் இடம் சூரியன் வந்துடும். 3வது பெரியப்பா புதன் அது மிதனம் வந்துடும். இவ்வளோதான். இப்படி அந்த உறவை பொறுக்கிட்டே போகலாம். பொறுக்கிட்டே போய் அத்தனை உறவுக்கும் பலன் சொல்லலாம். எந்த உறவை எடுக்கிறோமோ அதுக்கு 2ஆம் இடமும் 8ஆம் இடமும் கெடாமல் இருக்குதான்னு பார்க்கணும். 10ஆம் இடம் தொழில் சாணம் கெடாமல் இருக்குதான்னு பார்க்கணும். இவ்வளோதான். 2, 8, 10 இவ்வளோதான். இந்த 3 யாருக்கெல்லாம் கெடலையோ அந்த உறவுக்காரர் சிறப்பாக வாழ்வார். அதுலேயே நம்ம வீடு இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். எந்த உறவை எடுக்கிறோமோ 4ஆம் இடம் வீட்டுக்கு பார்க்குறோம், 8ஆம் இடம் சேமிப்புக்கு பார்க்குறோம், 2ஆம் இடம் தனஸ்தானத்துக்கு பார்க்குறோம், 10ஆம் இடம் தொழிலுக்கு பார்க்குறோம். எந்த உறவு எடுத்தாலும் இந்த 4 சப்ஜெக்டை எடுத்தோம்னா அவங்க என்ன நிலையில் வாழ்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட். இது மாதிரி உறவு முறைக்கு சந்தேகம் இருந்தால் எந்த உறவை எப்படி எடுக்கிறதுன்னு என்னை வீடியோவில் சந்தேகமாக இருக்கிற நண்பர்கள் என்னிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு விளக்கம். இந்த மாதிரி ஒவ்வொரு உறவுக்கும் எடுத்துக்கலாம். அதேமாதிரி பொருளாதாரம் மேல்மை பெற நிலை எத்தனை பேர்த்துக்கு ஒரு குடும்பத்தில் இருக்குதுங்கிறத கண்டுபிடிக்கணும். அந்த குடும்பம் மேல்மை பெறத்துக்கான விளக்கத்தை அழகாக சொல்லணும். தாய் தந்தைங்களை பிள்ளைங்க காப்பாற்றுமா காப்பாற்றாதாங்கிறதுக்கு அதுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்குது. அதையெல்லாம் பார்த்து சொல்லணும். திருவாதிரை சதயம் மாந்தி திருவாதிரை மாந்தி சதயம் அசூனி மக மூலம் இது ஒரு கிரகத்தை தொட்டால் கெடும், தொல்லின கெடாது அப்படின்னு சொல்லி விளக்கம் சொல்லியிருக்கிறேன். அதேமாதிரி கூட பிறந்தவர்கள் மூத்தவரா இளையவரா நடாலா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு சாதகத்தை கையில் வாங்கின போதே அந்த சாதகத்தில் மூத்தவனா இவர் நடாலா கடைசியாலா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? மேசத்திலிருந்து 3ஆம் இடமும் 5ஆம் இடமும் கெட்டு 11ஆம் இடமும் 9ஆம் இடமும் நல்லா இருந்தால் இவன் தான் கடைசியால் மூத்தவர்கள் இருப்பார்கள். சரி, 3ஆம் இடமும் 5ஆம் இடமும் நல்லா இருக்கு, 11ஆம் இடமும் 9ஆம் இடமும் கெட்டு விட்டது, இவன் தான் மூத்தவன், இளையவர்கள் இருப்பாங்க. சரி, இவன் நடாளுங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? சூரியனும் புதனும் கெடாமல் சனியும் குருவும் கெடாமல் இருந்தால் இவன் நடாலே. அப்போ ஒருத்த மூத்தவனா இளையவனா நடாலாங்கிறதுக்கு இப்படி கண்டுபிடிச்சிக்கலாம்.
இதை வந்து தேவையில்லை, கண்டுபிடிச்சி நம்ம சர்வீஸ் பண்ணணும். அதுக்கு தான் இதை வந்து நான் சொல்கிறேன். எந்த உறவுக்கு வேணாலும் வீட்டுக்கு நம்ம பார்க்கலாம். அதேமாரி ஒரு சாதகத்தை எடுத்தோம்னா அந்த வரலாறு பூரா நம்ம சொல்ல சர்வீஸ் பண்ணணும். அப்படி சர்வீஸ் பண்ணோம்னா தான் நல்லது. அதேமாரி பாருங்கள், குருவும் சந்திரனும் மாந்தி தொடர்பில் இருந்தால் தந்தைக்கு மரணம். சந்திரனும் சனி மாந்தி தொடர்பில் இருந்தாலும் சதய நட்சத்திர தொடர்பில் இருந்தாலும் தாய் மரணம். இப்படி நாம் எந்த உறவு எடுக்கிறோமோ அந்த உறவுலேருந்து லக்கணமும் 8ஆம் இடமும் இவங்க 2 பேர் தொடர்பு இருந்தால் அவங்க மரணம் அடைவாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சூரியன் கெட்டுவிட்டது, மாந்தி தொடர்பு சதய நட்சத்திரம். குரு வந்து கெட்டுவிட்டது, பாட்டன் இருக்க மாட்டார். அப்போ இந்த மரணத்துக்குன்னு ஒரு கணக்கு. லக்கணம் 8 இந்த மாந்தியும் சதயமும் தொட்டால் இறந்துருவாங்க. அப்படி நம்ம எடுத்துக்கணும். மரணத்தை எப்படி கொடுக்குறாரு அப்படிங்கிறத. மரண பயம் அதாவது கேன்சல், மாரடைப்பு, மஞ்சக்காமலை, பக்கவாதம், சன்னி, மனநிலை பாதிப்பு, ஊமையாக போகிறது, தெக்குவாயி, ஆற்றில் உழுவும் நிலைப்பாடு, தூக்கு போட்டுக்கிறது, சேமனை ஊற்றி பற்றிக்கிறது, பூர்வீக சொத்து இல்லாத தன்மை, சொந்த வீடே இல்லாத தன்மை, வாழ்நாள் முழுக்க ஏழ்மையாக வாழக்கூடிய நிலைப்பாடு, கணவன் இருப்பார் மனைவி இருக்காது, மனைவி இருக்கும் கணவன் இருப்பாங்க, 2 பேர் பிரிஞ்சு வாழ்வாங்க பல வருஷம். இதுக்கு எல்லாமே காரணம் யாருன்னு கேட்டால் சதய நட்சத்திரமும் மாந்தியும் திருவாதிரையும் தான். இந்த இவங்களை 6 பேர்த்த வச்சு நம்ம அத்தனையும் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத விளக்கி இருக்கிறேன். இதில் டவுட் இருந்தால் என்னை கேளுங்க, எதை கேட்டாலும் பதில் சொல்லுவேன். அதேமாரி நாளைக்கு குழந்தை பிறக்குது, இன்றைக்கி ஆனா பெண்ணான்னு சொல்லிவிட முடியும். இதை எப்படி அவ்வளோ கரெக்டாக சொல்ல முடியும்? ஒரு குழந்தை இப்போ பிறந்திருக்குது, அந்த குழந்தை பெருசாகி என்ன குழந்தை முதல்ல பிறக்க, 2வது என்ன குழந்தை பிறக்கும் சொல்லிவிட முடியும். அது ஒரு சாதாரண கணக்கு. சூரியன் சனி நட்சத்திரத்தில் இருந்தால் முதல் குழந்தை ஆண் குழந்தை. இதை நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா இது தெரியாதீங்க, மறுபடியும் தெரிஞ்சுக்கிட்டுங்கிறதுக்காக இதை சொல்கிறேன். சூரியன் சனி நட்சத்திரம் பெற்றால் முதல் குழந்தை ஆண் குழந்தை, செவ்வாய் நட்சத்திரம் பெற்றால் முதல் குழந்தை பெண் குழந்தை. இவ்வளோதான். 2வது குழந்தை சுக்கிரன். சனி நட்சத்திரத்தில் இருந்தால் 2வது குழந்தை ஆண் குழந்தை, செவ்வாய் நட்சத்திரத்தில் இருந்தால் சுக்கிரன், 2வது குழந்தை பெண் குழந்தை. குரு சனி நட்சத்திரம் வாங்கினா 3வது குழந்தை ஆண் குழந்தை, செவ்வாய் நட்சத்திரம் வாங்கினா பெண் குழந்தை. குழந்தைக்கு செவ்வாய் நட்சத்திரம் வாங்கினா பெண்ணு, சனி நட்சத்திரம் வாங்கினா ஆண். இவ்வளோ தான் குழந்தைக்கு நம்ம எடுக்கிறோம். நாளைக்கு மாதமாக இருக்கிறீங்க, நாளைக்கு குழந்தை பிறக்குன்னா கணவன் மனைவி சாதகத்தை இன்றைக்கி பார்த்து நாளைக்கு என்ன குழந்தை பிறக்குன்னு எல்லாத்தாலையும் சொல்லிவிட முடியும். நான் இல்லை, நான் சொல்லும் கருத்தை எடுத்தால் எல்லாரும் சொல்லிவிட முடியும். இதை வந்து நீங்கள் பயிற்சிக்கு எடுத்துக்குங்க. குழந்தை கேட்குறாங்க, என்ன குழந்தை பிறக்குன்னு கேட்குறாங்களே, எப்படி நம்ம கணக்கு எடுக்கிறது? அந்த பயமே வேணாம். அப்படி இருந்தால் என்னிடம் ஃபோன் பண்ணுங்கள், நான் அதுக்கான விளக்கம் சொல்கிறேன். மாணவருக்கு விளக்கம் சொல்ல தான் நான் தயாராக இருக்கிறேன், மக்களுக்கு விளக்கம் சொல்ல தயாராக இருக்கிறேன். நான் வந்து மக்கள் தொண்டு மாதிரி, மக்களுக்கு தொண்டு செய்யும் நிலைப்பாட்டில் நான் இருக்கிறேன். எதை கேட்டாலும் பதில் சொல்லுவேன். சாதகத்தில் என்ன பிரச்சனை, குடும்பமே வீணாக இருக்குது, ஒரு நல்ல நிலைக்கு வர முடியல, என்னிடம் சாதகம் பார்த்து மக்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். நான் சாதகத்தை ரேஸில் பார்க்க மாட்டேன், அவ்வளோ பொருள் எடுப்பேன். என்னென்ன தொந்தரவு வருதுன்னு சொல்லிவிடுவேன். ஆயுள் காலம் மட்டும் யார் யார் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிவிடுவேன். சொந்த தொழில் யாரெல்லாம் பண்ணலாம் யாரெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிடுவேன். எனக்கு வேலையே அதான். ஒரு சாதகத்தை கையில் வாங்கினால் அவங்களுக்கு சிறப்பான முறையில் அடுத்தாப்பில் நடக்கும் நிகழ்வை சொல்லணும். அதான சிறப்பு. என்ன நடக்குதுங்கிற நிகழ்வை வந்து நம்ம தெரியப்படுத்தணும். அது ஒரு சிறப்பு. அதுக்கு மேலே சாதகத்தை கையில் வாங்கினோம்னா அந்த குடும்பத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்குற மாதிரி ஏதாச்சும் சொல்லி அனுப்பணும். இதெல்லாம் நம்ம செய்யக்கூடியது தான் சோசிய தர்மம். அப்புறம் யார் யாருக்கெல்லாம் வீடு இருக்குது, எத்தனை உறவுக்கு வீடு இருக்குது. சின்னம்மாவுக்கு வீடு இருக்குதான்னு பார்த்தா சின்னம்மா ஸ்தானத்திலேருந்து 4ஆம் இடம் பாருங்கள். பெரியம்மாவுக்கு வீடு இருக்குன்னா பெரியம்மா ஸ்தானத்திலேருந்து 4ஆம் இடம் பாருங்கள். வீடு இருக்குதா இல்லையா என்கிட்ட தெரிஞ்சுக்கலாம். சேமிப்பு இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலை தெரிஞ்சுக்கலாம். சாதாரண கணக்கு. ஒருத்தருக்கு 22லேருந்து 27க்குள்ளே கல்யாணம் ஆகும், ஒருத்தருக்கு 36க்குள்ளே கல்யாணம் ஆகும், ஒருத்தருக்கு கல்யாணமே ஆகாது. இதுக்கு கிரக நிலையை நம்ம எப்படி எடுக்கிறது? குருவும் சுக்கிரனும் கெடவில்லை, லக்கணத்துக்கு 2ஆம் இடம் கெடவில்லை, அவர்களுக்கு 22லேருந்து 27க்குள்ளே கல்யாணம் ஆயே தேரும். குருவும் சுக்கிரனும் கெட்டுவிட்டார், லக்கணத்துக்கு 2ஆம் இடம் கெட்டுவிட்டது, 36க்குள்ளே கல்யாணம் ஆகும். மேஷத்துக்கு 2ல் கேது நட்சத்திரம், லக்கணத்துக்கு 2ல் கேது நட்சத்திரம், மேஷத்துக்கு 2 கூடியவர் கேது நட்சத்திரம், கல்யாணமே இல்லை. 27க்குள்ளே கல்யாணம் ஆகிறதுக்கு ஒரு கிரக நிலையம், 36க்குள்ளே கல்யாணம் ஆகிறதுக்கு ஒரு கிரக நிலையம், கல்யாணமே இல்லைங்கிறதுக்கு ஒரு கிரக நிலை. இது சாதாரண கணக்கு தானே, எல்லாரும் எடுத்து பேசலாமில்ல. அதான் டவுட் இருந்தால் கேட்க சொல்கிறேன்னே. அப்போது
38, 36, 40, 42, 44 இந்த மாதிரி சாதகம் வந்தால் மேஷத்துக்கு 2, லக்னத்துக்கு 2, ராசிக்கு 2 கேது நட்சத்திரம் கண்டிப்பாக வரும். கல்யாணமே ஆகாத்துக்கோ கல்யாண தடைக்கோ கேது நட்சத்திரம் தான் காரணம். வேறு எதையுமே தொட தேவையில்லை. ஆய்வு பண்ணுங்க. அப்போ என்ன பண்ணணும்? அந்த மாதிரி இருக்கிற சாதகத்துக்கு 20, 22 வயசுலேயே சாதகத்தை வெளியே விட்டு எதிர்பார்ப்பு இல்லாத கல்யாணம் பண்ணணும். கல்யாணமே 36க்குள்ளே தான் ஆகணும்னா அந்த சாதகத்துக்கு கல்யாணம் ஈஸியாக பண்ணணும். அதுக்கு என்ன வழி அப்படின்னா 22 சாதகத்தை வெளியே விட்டு அழகாக பொண்ணு வேணும், பணம் வேணும், நல்லா படிப்பு வேணும், அழகு வேணும். இப்போ இதெல்லாம் கேட்கக்கூடாதான். சாதகம் சரியாக வருது, கல்யாணம் பண்ணணும். சரி, கல்யாணம் பண்ணால் அது எப்படி வச்சுருக்கணும்? பூ மாதிரி வச்சுருக்கணுமா, இல்லைன்னா போனால் வராதான். அந்த மாதிரி கெட்ட சாதகத்துக்கு 22 சாதகம் விட்டு எதிர்பார்க்காத கல்யாணம் பண்ணுங்கிறது ஒன்று. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை 3 மாதத்து குழந்த மாதிரி வச்சுருக்கணும், பெத்த பிள்ளைங்கள் மாதிரி பாதுகாக்கணும். இப்படி இருந்தாலும் அந்த பொண்ணு அங்கேருந்து காலம் தள்ளிவிடும். அதை ஆம்பளைங்கிற அதிகாரம் பண்ணிவிட்டோம்னா வெளியே போனால் மறுபடியும் அந்த பொண்ணு வராதான். அப்போ இது ஏன் சொல்கிறேன்? இந்த மாதிரி இருக்கிற சாதகத்துக்கு நம்ம அவங்கக்கிட்ட இதை சொல்லி அனுப்பணும். அவங்களுக்கு தெரியாது, இதெல்லாம் நடக்குன்னு தெரியாது. நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கம்முன்னு இருந்துக்கலாமா அப்படின்னு நினைப்பார்கள். அதுக்கு தான் சோசியக்காரன் முன்னாடியே தெரியப்படுத்தி விடணும். இவங்க இந்த நிலைக்கு ஆளாயிரப்பா, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணால் எந்த பொண்ணை பண்ணினாலும் கண்ணே பொண்ணுன்னு 2 குழந்தை மட்டும் வச்சிரு. 2 குழந்தை வந்துட்டு அந்த குழந்தை ஜாதகம் அப்பா அம்மாவை ஒத்துமைப்படுத்தும் அப்படிங்கிறத யார் சொல்லணும்? சோசியக்காரர் சொல்லணும். அப்படி சொல்லிவிட்டா அந்த தோஷமான சாதகம் பொழைச்சிக்குவார். சொல்லவில்லை என்றால் ஆம்பளைங்கிற அதிகாரத்தை இவர் பண்ணுவார், மாமியார் மாமனார் அவங்க அதிகாரத்தை பண்ணுவாங்க. இந்த பிள்ளை எப்போ வெளியே போகலான்னு இந்த பொண்ணு பார்க்கும், போனால் வராது. இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் அதுக்கு மேலே இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க. காதலிக்கிறாங்க ஒரு பெண்ணு ஆணும். காதலிக்கிற போது பொண்ணை பூ மாதிரி பேச கற்றுக்கின பெண்கள்கிட்ட அந்த பொண்ணை ஆயுள் காலம் மட்டும் நல்ல முறையாக வச்சுருக்கணுங்க எண்ணத்தை வளர்த்துக்கணும். காதலிக்கிறதுனா சும்மா இல்லை. ஒரு பொண்ணை காதலிக்கிற அந்த பொண்ணு நம்மளை விரும்புது, நம்மளை நம்புது. எப்படி வச்சுருக்கணும்? கல்யாணம் பண்ணாததுக்கு முன்னையே 2 மாதம் 6 மாதம் பழகிட்டால் மிரட்டுறது. அதெல்லாம் இருக்குமா? இந்த மாதிரிலாம் ஒரு சம்பவம் நடந்திருக்குது. ஒரு பொண்ணு ஏற்கனவே ஒருத்தர் இதை காதலிக்குது, அதை விட்டுட்டு இன்னொருத்தர் காதலிக்குது. இவன் 1.5 வருஷமாக அந்த பொண்ணை லவ் பண்ணுறான். இதெல்லாம் நடந்த சம்பவம். அப்போது அதிகாரம் பண்ணி போடுறாப்புல, எப்போ பார்த்தாலும் மிரட்டிக்கிட்டே இருக்கிறது. உடனே அந்த பொண்ணு பார்க்குது, இவை கல்யாணம் ஆகாததுக்கு முன்னே இப்படியெல்லாம் பண்ணுறானே, கல்யாணம் ஆனால் இவன் வச்சு நம்மளை காப்பாற்றுவானா, பிறண்டங்களோட கான்ட்ராக்ட் பண்ணிக்குது. வேணாம்ல, இப்போயே அதிகாரம் பண்ணுறான், நீ கல்யாணம் பண்ண கொண்டு விடுவான், துன்பப்படுத்துவான், வேணாம் அப்படின்னு அவங்க பிறண்டங்களாம் சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகும்? நம்ம விரும்பியிருப்ப இந்த மாதிரி சம்பவம் நடந்துருச்சுன்னா, அந்த பொண்ணை மிரட்டிக்கிட்டு பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா, இந்த மாதிரி சம்பவம் நடந்துட்டான், அப்புறம் வருத்தப்படுறதுல அர்த்தம் இல்லை. ஒரு காதலிக்கிறோம்னா முழுமையாக நினைக்கணும், அந்த பொண்ணை பூ மாதிரி வச்சுருக்கணும், நட்பாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தையும் வளர்த்து ஆயுள் காலம் மட்டும் நல்ல முறையாக வச்சுருக்கணும்னு எண்ணத்தோடு காதலிக்கணும். அதுதான் காதல். சும்மா எதை காதலிக்கணும்னு சொல்லி பெண்களை மிரட்டினோம்னா பெண்கள் பூ மாதிரி உதிர்ந்து போயிடும் அப்படிங்கிறத காதலிக்கும் மாணவர்களுக்கு அத்தனை பேர்த்துக்கும் சொல்கிறேன். புரியுதா? ஒருத்தருக்கு இல்லை. இந்த மாதிரி காதலிக்கிற போது அந்த பெண்ணிடம் அரக்கத்தனமான குணத்தை காட்டிவிடாதீங்க. மறுபடியும் 1.5 வருஷம் 2 வருஷம் துன்பப்படுவீங்க, மறக்க முடியாத நிலைக்கு ஆளாயிருவீங்க. தூக்கு போட்டுக்கலாமா, மருந்து குடிக்கலாமா, மனநிலையே ஒரு நிலை படாத. அப்போ வாய் கம்முன்னு வச்சுருக்கலாம்ல, வச்சிருக்காமல் அந்த மாதிரிலாம் நடந்துருக்குது. நிறைய ஜாதகம் வருது. ஒரு பையன் இப்படி தான், அந்த பொண்ணு மட்டும் வந்துட்ட போப்பா, நான் தான் தப்பு பண்ணிவிட்டேன். இது நடந்த சம்பவம் 1 மாதம் 2 மாதம் இருக்கும். அப்புறம் அவனை திருத்தி அனுப்புறதுக்குள்ள நான் பட்ட பாடம் இருக்குது பற்றியா, சாதாரண பாடம் இல்லை. அவங்க அண்ணங்காரன் ஃபோன் பண்ணி என்னிடம் சொல்கிறார், இந்த மாதிரி இருக்கிறான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எதை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிறார். நான் மறுபடியும் அந்த பையன்கிட்டே நேரடியாக பேசி, தம்பி 1 கோடி ரூபா செலவு பண்ணினாலும் போன பொண்ணு மறுபடியும் வராது, நீங்கள் இதுக்கே டென்ஷன் ஆகிற, வராத ஒரு பொருளுக்கு நீயே கவலைப்பட்டுக்கிட்டு உக்காந்துருக்கிற அப்படின்னு அந்த பையனை திருத்துறதுக்கு ஒரு கதையை சொல்லி அந்த பையன் மனசை மாற்றி அந்த பையன் அந்த பொண்ணை நினைக்காத அளவுக்கு கொண்டு வந்து அவனை அனுப்பினேன். ஃபோன் மூலியமாக சாதகம் பார்த்தேன். அந்த பையன் என்ன சொன்னான் தெரியுமா? ஐயா உங்கள் பேச்சை நான் நம்புகிறேன் ஐயா, இவன் நான் அதை நினைக்கல, அதே மெண்டலாக இருக்கிறான். அப்போது
இப்படியெல்லாம் ஒரு பெண்ணை காதலிக்கிறது பெருசல்ல, அதை முழுமையாக கையில் வச்சுக்கணும். நம்பு மனைவி அப்படிங்கிறது ஆயுள் காலம் மட்டும் நினைவு இருக்கணுமா. அதை விட்டுட்டு 10 நாளைக்கு மிரட்டிக்கிட்டே இருந்தோம்னா அந்த பொண்ணை இப்போவே மிரட்டுறானே இன்னும் என்னென்ன பண்ணுவானே, அவங்களுக்குள்ளே பிறண்டுக்குள்ளே கலந்து பேசுவாங்க, பிடிப்பாங்க, இதெல்லாம் நடக்கும். காதலிக்கிறது தப்புன்னு சொல்லலை. காதலிக்கிற பொண்ணை கடைசி மட்டும் வச்சிருக்கணும். அதுக்கான வழிகளை காதலிக்கும் போதே நம்ம கொண்டு போயிடணும், நல்ல முறையில் கொண்டு போகணும். அதான் அதனுடைய இப்படி நிறையா சம்பவங்கள் வருது. என்ன காரணம்? 2 பேர்த்துக்கு 2 தாரம், பொண்ணுக்கு 2 தாரம், பையனுக்கு 2 தாரம். அந்த பெண்ணுக்கு ஒரு பையன் இருந்தால் மூத்த கணவனோட வச்சுட்டு விட்டுட்டு வந்துடுது. மறுபடியும் இந்த பையன் 2வது கல்யாணம் பண்ணுறான் அந்த பிள்ளைய. இவனு 2வது கல்யாணம் தானே. அப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட மிரட்டுறது, பிடிக்கிறது, கொஞ்சம் அரக்கத்தனத்தை காட்டுறது, இப்படிலாம் இருக்கிற போது அது என்ன பண்ணுது, அவங்க வீட்டில் போய் உக்காந்துக்குச்சு. இந்த பையன் ஜாதகத்தில் அரக்கத்தனமான குணம் இருக்குது, அந்த பொண்ணு ஜாதகத்தில் மனநிலை பாதிச்சு மாதிரி சாதகம் இருக்குது. எப்படி இவரோட வாழும்? என்ன சொன்னேன் நான், அதை திருத்தி குடும்பம் பண்ணுறதுக்கு வழிகாட்டணும். ஜோசியர் அவன் தெரியாதனமாக பண்ணுறான். அவனை என்ன பண்ணணும்? வழிகாட்டி விடணும், நயமாக பேசணும். இப்படி தான் நீ இருந்தீங்கன்னா தான் வாழ்வேன்னு சொல்லணும். நான் என்ன சொல்லி அனுப்பினேன், இனி அந்த பெண்ணை போய் கண்ணே பொண்ணுன்னு கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா, குழந்த மாதிரி தன்னுடைய பிள்ளை மாதிரி வச்சுருந்தீங்கன்னா உனக்கு குடும்பம் இல்லைன்னா 2வது கட்டியும் பிரம்மச்சாரி ஆயிரம் தம்பி அப்படின்னு சொல்லி அத்தனை கதையை சொல்லி 2 ஜாதகத்தை 2.5 மணி நேரம் பார்த்து அவனை திருத்தி அனுப்பணுங்கிறதுக்கோசரம் நான் திருத்தும் சாதாரண திருத்தம் அல்ல, ஆயுள் காலம் மட்டும் நினைவிருக்கிற மாதிரி திருத்தி அனுப்புவேன். அவ்வளோ நயமாக பேசி அனுப்புவேன் சொல்லி அனுப்புனேன். அந்த பையன் கடைசியாக காலில் விழுந்துட்டு, ஐயா நீங்கள் சொன்னதை நான் கேட்குறேன் அப்படின்ட்டு போயிட்டான். அதனால் இப்படிலாம் நிறையா நிகழ்வு வருது. இதெல்லாம் நம்ம சோசியம் பார்க்குற போது அவங்களையெல்லாம் திருத்தி அனுப்பக்கூடிய நிலைப்பாட்டு பண்ணணும். ஒருத்தருக்கு 2 தடவை வர்றதுக்கு காரணமே சாதகம் பார்க்கும்போது கவனக்குறைவாக இருக்கிறது ஒரு காரணம். விதி தான் அப்படின்னு ஒன்று இருக்குது. இருந்தாலும் விதியை மீறி நம்ம புத்திசாலித்தனமாக இருக்கணுமா, சோசியக்காரர் அப்படியெல்லாம் இருக்கணும். அதேமாரி செவ்வாய் மாந்தி சேர்ந்துட்டால் அவங்களுக்கு சத்தியமாக சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது செவ்வாய் மாந்தி சேர்ந்தால் தீராத கடங்காரங்கிறத மறந்துடவே கூடாது. செவ்வாய் மாந்தி சேர்ந்தவங்களுக்கு நாம் சொல்லும் விளக்கம் சோசிக்கார் என்ன, செவ்வாய் மாந்தி செவ்வாய் சதய நட்சத்திரம் இப்படி இருந்தால் அவங்க எப்படியோ கடன் வாங்கிவிடுவாங்க. அவங்களுக்கு நாம் சொல்லும் அறிவுரை, கடன் கொடுத்துறாத, திரும்பி வராது, சாமீன் போட்டுறாத, நிதம் கட்டணும், பெரிய கடனை துணிஞ்சு வாங்கிவிடாத. இந்த 3 பாயிண்ட்டை அவங்களுக்கு கண்டிப்பாக சொல்லி அனுப்பணும். அதையே 2 தரம் சொல்லி அனுப்பணுமா. ஒரு தரம் சொன்னால் கூட மைண்டில் ஏறாது, 2 தரம் சொல்லி அனுப்பணும். அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. ஒரு அம்மா 3 கோடி ரூபா கடன் வாங்கியிருக்கு. இதை ஒரு 5-6 நாளைக்கு முன்னே வந்த சாதகம். 3 கோடி ரூபா கடன் வாங்கி செவ்வாய் மாந்தி தொடர்பு, செவ்வாய் சனி மாந்தி 3 பேர் தொடர்பு, தொழில் சனாதிபதி லாபாதிபதி மாந்தி 3 பேர் தொடர்பு. இப்படி இருந்தால் சொந்த தொழிலில் என்றைக்குமே சம்பாதிக்க முடியாது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, பணம் கடன் வாங்கி பிசினஸ் பண்ணி சம்பாதிக்கலான்ட்டு ஒரு ஐடியா பண்ணி செய்கிறாங்க. 3 கோடி ரூபா கடன் ஆயிடுது. 50 லட்ச ரூபா வெளிநாட்டில் தொழில் பண்ணுறவனுக்கு கொடுத்து அந்த பணம் 50 லட்ச ரூபா அவுட் ஆயிடுது. இது ஒரு 4-5 நாளைக்கு முன்னே வந்த ஒரு பதில். அப்புறம் என்ன பண்ணுறது? அப்போ இந்த மாதிரி அவ்வளோ பெரிய கடனை செவ்வாய் வாங்க வச்சிருவார். மாந்தியும் செவ்வாயும் சேர்ந்தால் சொந்த தொழில் பண்ண முடியாது. சனி மாந்தி செவ்வாய் சேர்ந்தால் அவங்க சொந்த தொழில் பண்ணக்கூடாது, காசு மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது, சாமீன் போடக்கூடாது. இத்தனையும் நம்ம அவங்களுக்கு சொல்லி அனுப்பணும். இல்லை என்றால் அவங்க துன்பத்துக்கு ஆளாயிருவாங்க. இதுபோல் நிறையா நிகழ்வு இருக்குது. அதனால் நான் இவ்வளோ தூரம் மக்களிடம் ஒப்படைச்சிருக்கிறேன். மக்கள் என்னிடம் சாதகம் பார்க்க 1000 ரூபா பீஸு ஒரு சாதகத்துக்கு பார்த்து உங்களுடைய குடும்ப பிரச்சனை எதாக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் நான் விளக்கமாக சொல்ல தயாராக இருக்கிறேன். குடும்பத்துக்கு வெளிச்சத்தை தரக்கூடிய எண்ணங்களை நான் உருவாக்கி வச்சிருக்கிறேன். அதுக்கான விளக்கத்தை சொல்லுவேன். உங்களுக்கு பிரச்சனைகள் நிறையா குறையும்படியான கருத்துக்களை சொல்லுவேன் என்று சொல்லி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் என்னிடம் யாரெல்லாம் விரும்புகிறீங்களோ தொடர்பு கொள்ளலாம் என்று சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்த பூதி தம்பிக்கு நன்றி தெரிவித்து, இந்த வீடியோ எடுக்கும் நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து, இந்த வீடியோ பார்க்கும் தமிழ் மக்களுக்கும் வெளிநாட்டு மக்களுக்கும் நன்றி தெரிவித்து, என்னிடம் எதாக இருந்தாலும் தொடர்பு கொண்டு கேட்கலாம்னு சொல்லி, நான் இருக்கும் இடம் ஈரோடு பள்ளிப்பாளையம் அக்கராகரம். என்னுடைய பேர் முருகேசன், முருகேசன்.
நம்பர் வந்து 750 22 15 692. அனைத்து மக்களும் என்னிடம் தொடர்பு கொண்டு பிரச்சனைகளை குறைக்கும் நிலைப்பாட்டுக்கு வரலாம். மாணவர்கள் என்னிடம் வந்து சந்தேகத்தை எதாக இருந்தாலும் கேட்கலாம். நான் மக்களுக்கு தொண்டு செய்யும் நிலைப்பாட்டில் நான் இருக்கிறேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதொரு சிறப்பான கருத்துக்களை பதிவு செய்த அனுபவ ஜோதிடர் முருகேசன் ஐயா அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக பொன்னாடை பொறுத்து கௌரவிக்கப்படும்.